மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. அணில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு, இது தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். இப்ப இந்த பட்டியல் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்திருக்கிறதா? ரசிகர்கள் மத்தியில இந்த பட்டியலுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைச்சிருக்கு? முழு விவரங்கள் என்ன மணிகண்டன்? ஐசிசி நடத்தக்கூடிய போட்டித் தொடர்களில் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அடுத்தபடியாக ஆசிய கோப்பை மிக முக்கிய கிரிக்கெட் தொடராக பார்க்கப்படுகிறது. அந்த அளவில் வரக்கூடிய செப்டம்பர் 9ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய வளாகங்களில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. மொத்தமாக 2 பிரிவாக அணிகள் பிரிக்கப்பட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இதற்காக பாகிஸ்தான் அவர்களது அணியை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய அணியும் 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை இன்று வெளியிட்டிருக்கிறது. அஜித் அகர்கர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட நிர்வாக குழு தேர்வுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்த அணி என்பது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் இங்கிலாந்து போட்டித் தொடர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகப்படியான ரன்களை விளாசி இந்தியாவின் முக்கியமான போட்டிகளில் வெற்றிக்கு வழிவகுத்த சுப்மன் கில் T20 ஃபார்மேட்டுக்கு திரும்புகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த போட்டித் தொடர் முழுவதும் துணை கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் ஆகிய அனுபவம் மற்றும் இளமை கலந்த வீரர்கள் அணியில் இடம்பெற்றிருப்பதால் அதிக ரன்கள் குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கிரிக்கெட் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஜிதேஷ் சர்மாவை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளியிட்டிருந்தார். அதே போல் சஞ்சு சாம்சனும் ஒரு குட் ஃபார்மில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பதால் இருவருக்குமே வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் பிரத்யேகமான அதாவது ஜிதேஷ் சர்மா முதன்மையான விக்கெட் கீப்பராக விளையாடுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர்களாக கூடுதலாக ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். தேவைப்படும் நேரங்களில் ஹர்திக் பாண்டியாவும் சிவம் தூபேவும் 1 அல்லது 2 ஓவர்களை வீசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் போது UAE போன்ற மைதானங்களில் சுழலுக்கான வாய்ப்பு என்பது அவர்களுக்கு தக்க வைக்கும் அளவில் இருக்கும் என்பதால் இவர்கள் ஒரு நல்ல அளவில் சோதிப்பார்கள் என்ற முயற்சியில் தான் இவர்கள் ஆல்ரவுண்டர்களாக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். வேகப்பந்து வீச்சாளர்களாக ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர்.